காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம், இப்போது சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்க விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க புஷ்பா. ஸோ புஷ்பா 3 எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இல்லை அது ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு பரபரப்பான ஒரு விஷயம்தான். ஏன்னா புஷ்பா 1 த ரைஸாக இருக்கட்டும், இல்லை புஷ்பா 2 த ரூலாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த ஒரு படம். ஏன்னா சுகுமார் அவர்கள் சொல்லணும்னா அவருடைய படங்கள் எல்லாமே தெலுங்குல வேறு லெவலில் இருக்கும். அந்த நிறைய படங்கள் நம்ம தமிழில் டப்பிங் பார்த்துருக்கோம். ஸோ புஷ்பா 1 பொறுத்த வரைக்கும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடான்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லேயே வேறு லெவலில் பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு கமர்ஷியல் படம்னே சொல்லலாம். ஸோ அந்த படத்தை பற்றி சுகுமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். ரீசெண்டாக அவருடைய இன்டர்வியூவும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த புஷ்பா அப்படின்ற ஒரு பேர் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டப்போ நிறைய ஸ்மக்லரோட நேம்ஸ் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மக்லரோட பேர் தான் புஷ்பா. ஸோ இந்த ஒரு பேரை வச்சா கண்டிப்பாக ஒரு ரீச் கொடுக்கும். இந்த நேம் ஒரு விமன் நேமாகவும் இருக்குது, ஒரு மென் நேமாகவும் இருக்குது. ஒரு பெண் அண்ட் ஆண் கலந்த ஒரு பேர் தான் புஷ்பா அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த பேர் ரெஜிஸ்டர் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஹீரோக்கு செட் ஆகும். அந்த ஹீரோ கண்டிப்பாக அல்லு அர்ஜுனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அல்லு அர்ஜுனுக்கு செட் ஆகிற ஒரு நேம் தான் புஷ்பா. ஸோ இந்த ஸ்மக்லருக்கு புஷ்பான்ற பேர் ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். அந்த பேர் சொல்கிறப்போ எல்லாருமே எல்லாரோட மைண்ட்லேயும் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ புஷ்பான்னு சொன்னால் இந்த மூவி தான், இந்த கேரக்டர் தான், இதில் இவங்க தான் நடிச்சிருக்காங்க அப்படின்றது அந்த நேம் சொல்லும் போதே எல்லாருக்குமே அது ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ ஒரு ஸ்மக்லரோட பேர் தான் புஷ்பா. ஸோ அந்த பேர் தான் நான் இந்த படத்துடைய ஹீரோக்கு நான் வச்சுருந்தேன் அப்படின்னாரு. ஸோ புஷ்பா 1 நம்ம சொல்லவே தேவையில்ல, வேறு லெவல் ஹிட், வேறு லெவல் பிளாக் பஸ்டர். அதே மாதிரி அந்த படம் வெற்றியானதுக்கப்புறமா வசூல் பெற்ற அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 crores. ஸோ 350 crores புஷ்பா 1 வசூல் பெற்றிருக்கு. அப்போ புஷ்பா 2 என்னடா அப்படின்னு பார்த்தோன்னா, புஷ்பா 1ல் ரஷ்மிகாவாக இருக்கட்டும், அதே மாதிரி அல்லு அர்ஜுனாக இருக்கட்டும், அந்த வில்லன் கேரக்டர் ஃபஹத் ஃபாசில், அது நம்ம சொல்லியே தீரணும். ஸோ ஃபஹத் ஃபாசிலோட ஆக்டிங் எல்லா படத்துலையும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஸோ இந்த 3 படத்துலையும் அவருடைய ஆக்டிங் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். ஸோ எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அது பர்ஃபெக்டாக பண்ணுவார். லைக் காமெடியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சீரியஸ் கேரக்டராக இருக்கட்டும், வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மல் ஒரு ஹீரோ கேரக்டராக இருக்கட்டும், எல்லா கேரக்டர்லையுமே வேறு லெவலில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி புஷ்பா 1ல் ஒரு சின்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஒரு 1 hour அவருடைய அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கும். பட் அந்த ஒரு ஸ்பேஸ் அந்த படத்தை ஒரு வேறு லெவல் கொண்டு போச்சு. ஸோ அந்த ஃபஹத் ஃபாசிலோட அடுத்த பார்ட் புஷ்பா 2ல் எப்படி இருக்கும், அவருடைய அந்த ரிவெஞ்ச் எப்படி இருக்குன்றது தான் புஷ்பா 2 இருந்தது. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் எல்லாருமே புஷ்பா 2 படத்தை பார்க்க வந்தாங்க. ஸோ புஷ்பா 2 படம் சொல்லவே தேவையில்லை. புஷ்பா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படின்ற மாதிரி அந்த டைலாக்லேருந்து ஸ்ரீவல்லியோட அந்த ஸ்டெப்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் புஷ்பா 2ல் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ ஃபஹத் ஃபாசிலோட ஆக்டிங் நம்ம சொல்லவே தேவையில்லை, எப்போவுமே அவரோட ஆக்டிங் மாசாக இருக்கும். ஸோ புஷ்பா 2லேயும் வேறு லெவலில் அவருடைய ஆக்டிங் இருந்தது. ஸோ புஷ்பா 2 எந்த அளவுக்கு வசூல் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா 1 விட அதிகமாகவே புஷ்பா 2 வசூல் பெற்றது. ஸோ புஷ்பா 2 வசூல் கிட்டத்தட்ட 1500 crore ப்ளஸ் அந்த படம் வசூல் பெற்றது. ஸோ புஷ்பா 1 எதிர்பார்ப்பை வச்சு புஷ்பா 2 இன்னும் எதிர்பார்ப்புகள் நிறையவே இருந்து அந்த புஷ்பா 2வும் கிட்டத்தட்ட கமர்ஷியலாக ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது. தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு மட்டும் இல்லை, ஹிந்தி, மலையாளம்ன்ற எல்லா லாங்குவேஜ்லையுமே வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்ததுன்னே சொல்லலாம். ஸோ அடுத்தது புஷ்பா 3. புஷ்பா 2 அந்த ஒரு மூவிலே புஷ்பா 3 இஸ் கம்மிங் சூன் அப்படின்ற ஒரு இது போட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். பட் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு பார்ட் 3 தான் புஷ்பா. ஸோ புஷ்பாவுடைய பார்ட் 3 எப்படி இருக்கும், அதில் யார் யாரெல்லாம் இன்வால்வாக இருப்பாங்க, அதில் என்னென்ன கேரக்டர் இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருடைய தரப்புலேருந்து ஒவ்வொரு விஷயங்கள் சொன்னாங்க. ஏன்னா புஷ்பா 2ல் ஃபஹத் ஃபாசிலுக்கு பதில் விஜய் தேவர்கொண்டா வருவாரா, ஸோ அவருக்கு பதில் இவருடைய வில்லன் இருக்குமா, இல்லை நானியாக இருக்குமா, இல்லை ஹீரோயின் யாராக இருக்கும், ராஷ்மிகா தான் இருப்பாங்களா, இல்லை ஒருவேளை சாய் பல்லவி இருப்பாங்களா அப்படின்ற ஒரு பல கன்ஃபியூஷன்ஸ் இந்த புஷ்பா 3ல் போயிட்டுருக்கு. ஸோ அவர் கரண்ட்டாக சொன்ன விஷயம் புஷ்பா 3 டெஃபினட்டாக வரும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். 2021ல் புஷ்பா 1 ரிலீஸ் ஆச்சு, 2024ல் புஷ்பா 2. ஸோ புஷ்பா 3 எப்போ ரிலீஸ் ஆகும், 2026ல் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கொஷினும் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ புஷ்பா 2, புஷ்பா 3. ஸோ புஷ்பா 3 டெஃபினட்டாக
எல்லாருமே எதிர்பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் கொண்டு ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுகுமார்லேருந்து இன்னொரு கொஷினும் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படம் வந்து கொடுக்கணும், பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கணும், ஒரு ஹை பட்ஜெட்டில் இருக்க ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து எந்த ஹீரோவை வச்சு நீங்கள் படம் எடுப்பீங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சொன்ன பேர் வந்து விஜய். ஸோ விஜய் வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. ஸோ விஜய் வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படம் கொடுக்கணுன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு கனவு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்தது அஜித். ஸோ அஜித் பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல் ஓவர் இந்தியாவிலே தெரியும். ஸோ அஜித் வச்சும் ஒரு படம் வந்து எடுக்கணும், அவருக்கும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாவதாக ஒரு பேர் சொல்லியிருக்காரு கார்த்திக். ஸோ கார்த்திகை வச்சும், ஏன்னா அவருக்கும் வந்து ஒரு நல்ல ஃபேம் இருக்குது, நல்ல ஒரு ஃபேஸ் இருக்குது, அவரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அவரை வச்சும் ஒரு மூவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த 3 பேருடைய ஆக்டர்ஸ் நேம் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. நான் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், ஒரு ஹை பட்ஜெட்டில் ஒரு தமிழ் படம் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 3 பேர்லேருந்து யாராவது ஒருத்தரை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அரசியலுக்கு வந்ததுனால அவருக்கு வந்து லாஸ்ட் படம் ஜனநாயகன், அந்த படத்தோட முடிஞ்சிடும். அப்போ அடுத்த ஆப்ஷன் கண்டிப்பாக அஜித் அண்ட் கார்த்திக் தான். ஸோ இவங்க 2 பேரை வச்சு சுகுமார் வந்து எப்படி இந்த படத்தை எடுக்க போகிறாரு, ஸோ எந்த மாதிரி பிளாக் பஸ்டர் ஹிட் இருக்கும், எந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருக்கும். ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண படம், டப்பிங் கொடுக்குற படம் வேறு லெவல் ஹிட்டு கொடுக்குறது, அதர் லாங்குவேஜ் கூட தமிழில் வந்து வேறு லெவல் ஹிட்டு தருது. அப்போ கண்டிப்பாக நான் அந்த படத்தை வந்து தெலுங்குல எடுத்து தமிழ் டப்பிங்கில் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சுகுமார் சைட்லேருந்து இருக்குது. ஸோ புஷ்பா 3 இருக்கட்டும், அதே மாதிரி அவர் தமிழில் எடுக்க போகிற அடுத்த பிளாக் பஸ்டர் ஹை பட்ஜெட் படம் யாரை வச்சு எடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு கொஷினும் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் இதுக்கான அப்டேட்ஸ் இன்னும் நிறையவே இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன்.